ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தீபிஸ் பிங்க் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஃப்கோர்ஸ் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்க்குறதா எப்படி நம்ம மேக்கப் ப்ராடக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே சமயம் அது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து விட்டமின் சி சீரத்தை எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். இந்த பைரை வேறு நெட் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காமிக்க போகிறது வந்து செட்டாஃபில் கிளென்சர். இது வந்து நம்ம பேசிக் ப்ராடக்ட்டில் எப்போவுமே ஒரு கிளென்சர் வேணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த செட்டாஃபில் கிளென்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன காலையில் ரொட்டீன் பண்ணுறீங்களோ, நைட் ரொட்டீன் பண்ணுறீங்களோ, இல்லை எப்போவுமே அவுட்டிங் போனாலுமே ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணால் தான் ஃபேஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதாவது அடுத்து என்ன ப்ரைடல் மேக்கப் போட போகிறீங்களா, உங்கள் எண்ணம் தகுந்த மாதிரியே மாறுறதுக்கு பேசிக்காகவே வந்து செட்டாஃபில் கிளென்சர், அதாவது நான் யூஸ் பண்ணுற கிளென்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்களே பாருங்கள், டப்பா ஃபுல்லாக காலி. இன்னொரு டப்பா நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் செக் பண்ணிட்டு தான் வாங்க போகிறேன். ஸோ இதை விட கொஞ்சம் பெரிய டப்பா தான் வாங்க போகிறேன் நான். ஸோ நீங்களும் எனி கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் சஜஷன் பண்ணுறது பெஸ்ட் அண்ட் எவர் செட்டாஃபில் கிளென்சர் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுக்க போகிறது டாபர் குலாபரோட ரோஸ் வாட்டர் ஃபேஸ் கிளென்சரு. அடுத்து அதாவது ஃபேஸ் கிளென்சர் போட்டு பண்ண பிறகு நீங்கள் அடுத்து வந்து எனி டோனர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளென்சர், அடுத்து டோனிங் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது டாபர். நீங்கள் பயோட்டிக் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து எனி சீரம். நான் வந்து விட்டமின் சீரம் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா எந்த சீரம் யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா விட்டமின் சி சீரத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆனால் இரிட்டேஷன் இல்லாத சீரமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. விட்டமின் சீரம் நான் வந்து குட் வைப்ஸில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லை. ஸோ இந்த குட் வைப்ஸில் விட்டமின் சீரம் வந்து நல்லா இருந்து இந்த டப்பாவும் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த குட் வைப்ஸில் வந்து இந்த சீரம் நீங்கள் எப்போவுமே கிளென்சிங் டோனிங் முடித்த பிறகு நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்போவுமே சீரம் தான் அப்ளை பண்ணணும். அடுத்து இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் நான் சொல்லுவேன். இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து பெஸ்ட்டு வந்து எப்போவுமே இது ஒரு லைட் கன்சிஸ்டன்சி, ஜெல் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். அவ்வளோ லைட்டாகவும் இருக்கும். நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் இல்லாமல் நிறைய பேர் இதை தான் சஜஷன் பண்ணுறாங்க. அதே சமயம் இதில் நீங்களே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் ஹைலரானிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் இ சீரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய் தனித்தனியாக நீங்கள் வந்து வாங்க வேண்டியது கிடையாது. ஸோ நீங்கள் இதிலே வந்து எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெஸ்ட் எவர் மாய்ஸ்சரைசர் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கிளென்சிங் முடிச்சுக்கோங்க, டோனிங் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த சீரமை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டோனிங் முடித்த பிறகு சீரம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் மாய்ஸ்சரைசர். சப்போஸ் டோனிங் முடிச்சுட்டு சீரம் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணுறேங்க, இல்லை நல்லா கிளாஸி லுக் கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் டோனிங் முடிச்சுட்டு சீரம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நல்லா எனக்கு அதை வந்து லாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னா எனி சன்ஸ்க்ரீன். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாண்ட்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. பாண்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்து லோட்டஸ் சன்ஸ்க்ரீன் சாப்பிடுவியா? நீ சாப்பிடுவியா ஃபஸ்ட்டு? எனி சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் நான் ஒன்றே ஒரு டிப் என்ன கொடுக்குறேன்னா, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வெளியே போகும்போது சம்திங் டெய்லியுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், வெளியே போனாலும் அப்ளை பண்ணணும். எனி லிப் பாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நான் ஐப்ரோ கிட் இல்லாமல் என்றைக்கும் போக மாட்டேன். ஐப்ரோ தான் நம்ம ஃபேஸவே எடுத்து கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஐப்ரோ கிட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் ஹூடா பியூட்டி தான். ஹூடா பியூட்டி ஐ திங்க் L18 சம்திங், பட் ஐ ஃபர்கட் என்ன இதுன்னா சம்திங் வியோமி பியூட்டி சம்திங் கொடுத்துருக்காங்க. இது 118 தான். நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த சன்ஸ்க்ரீனில் என்கிட்ட 2 டைப் இருக்குது. அச்சோ கீழே போட்டுட்டானே, போயிடலாம்.
2 சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். 2 சன்ஸ்க்ரீனில் இது வந்து தீர மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் டாட் அண்ட் கீழே வாட்டர்மெலன் கூல் சன்ஸ்க்ரீன் அண்ட் லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் தான் வாங்கினேன். இதுவும் நல்லா இருக்குங்க. பட் கொஞ்சமாக போட்டாலே போதும். இந்த லோட்டஸில் நீ பேசுறியா? கொஞ்சமாக போட்டாலே போதும், ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஃபிக்ஸடு திங்ஸ்னால் இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ ஓகே ஃபைன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய் திஸ் வீடியோ. அதாவது நான் ரொட்டீனு சொல்லிட்டேன். இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் கூட சொல்லுங்கள், நான் கரெக்டாக மாற்றிக்கிறேன். பட் எவ்ரி திங் இஸ் கூல். ஐ திங்க் நான் இது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா ப்ராசஸும் இதுதான் நான் ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸட் பண்ணணும். ஓகேவா?